இன்றைக்கி வந்து அந்த அண்டம் லெசனில் புக் பேக் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா வந்து நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். இது வந்து பார்த்தோம் இல்லையா, நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் தான் வந்து அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அப்போ அவர் தான் வந்து கரெக்ட். அடுத்து வந்து இவற்றில் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல? வெளிப்புறம் இதில் வந்து எது அப்படின்னு புதன் வந்து ஒரு உட்புறக்கோள் அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா. உட்புறக்கோள் புதன்கிறது வந்து உட்புறக்கோள், வெளியில் வந்து இருக்காது. அடுத்து வந்து செரஸ் என்பது அப்படிங்கிறது என்னென்னா, செரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறுகோள்லேயே இருக்க ரொம்ப பெரிய கோள் வந்து செரஸ் தான். அடுத்து வந்து ஏ என்ற கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட 8 மடங்கு அதிகம் எனில் கோள் ஏவின் தூரம் கோள் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்? 4 மடங்கு தான் வந்து அது அதிகமாக இருக்கும். சுழற்சி வந்து பார்த்தோம் இல்லையா, சுழற்சியின் திசைவேகம் அதை வச்சு இதான் போட்டிருக்காங்க. 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 4 மடங்கு ஏ வந்து 4 இருக்கும், பி வந்து 8 இருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது. எப்போ வந்து பெருவெடிப்பு ஏற்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தோம், 13.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து பெருவெடிப்பு ஏற்பட்டு இந்த பாறை துண்டுகள்லாம் வந்து கிடைக்கும். இந்த சிறு துண்டுகள், இந்த கோள்கள், இது எல்லாமே பெருவெடிப்பு ஏற்பட்டு தான் வந்து உருவானது. சூரியனும் வந்துமே பெருவெடிப்பு ஏற்பட்டு தான் வந்து உருவானது. அடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. சூரியனோட திசைவேகம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 250 கிலோமீட்டர் பை வினாடி. அடுத்தது முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து குறையும். அடுத்து வந்து இந்தியாவில் முதல் செயற்கைக்கோள் வந்து ஆரியபட்டா தான். அடுத்து வந்து கெப்லரின் 3ஆம் விதி என்ன விதி அப்படின்னா வந்து ஒத்திசைவுகளின் விதி. வந்து நீள்வட்டங்களின் விதி. அடுத்து வந்தது என்னது, அடுத்து சமபரப்புகளின் விதி. அடுத்து வந்து ஒத்திசைவுகளின் விதி வந்து பார்த்தோம் இல்லையா. 3மே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை வந்து 8. சரியா தவறா? பன்னாட்டு விண்வெளி மையம் என்பது சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரமாகும். இது வந்து சரிதான். அடுத்து வந்து ஹேலிஸ் விண்மீன் பால்வின் மீன் வந்து 67 மணி நேரங்களுக்கு ஒரு முறை தோன்றும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. 76 ஆண்டுகளுக்கு பின்னு தான் வந்து இது தோன்றும் அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா. அப்போ வந்து இது தவறு. அடுத்து பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் குறைவாக இருக்கும். இதுவும் வந்து தப்பு, அதிகமாக தான் வந்து இருக்கும். அடுத்து வந்து புதன் கோள் சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுது. சிவப்பு கோளுங்கிறது வந்து செவ்வாய் தான் வந்து சிவப்பு கோள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வெள்ளிங்கிறது வந்து ஒரு சிறப்பு கோள். சிறப்பு கோள் வேறு, சிவப்பு கோள் வேறு, ஞாபகம் வச்சுக்கோங்க.